அமாவாசைக்கு குறிமேடை இருக்கும். அந்த நம்பிக்கை வந்துட்டு நம்ம எல்லா கோவிலுக்கும் போவோம். நம்பிக்கை வந்தது எப்படின்னா, நம்ம ஃபேமிலியில் என்ன நடக்குது, நான் இந்த ஊருக்கு புதுசு. இங்கே பக்கத்தில் தான் வீடு எடுத்து வந்தோம் நாங்க. அப்போ வந்தபோது எங்கள் ஃபேமிலியில் என்ன நடக்குது குருக்கு தெரியாது. எங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் ஒரு ஃபேமிலியில் நடக்கிற விஷயத்த, உனக்கு இப்படி இப்படி இருக்குதா? இப்படி இப்படி இருப்ப கேட்பாங்க பாருங்க. அந்த கேட்டபோது தான் எனக்கு ஷாக் ஆகிடுச்சு. நம்ம குடும்ப விஷயம் எப்படி உங்களுக்கு தெரியும்? பர்சனலாகவே நம்ம ஃபேமிலி விஷயம் யார்கிட்டையும் சொல்லாத ஒரு இது. எனக்கு அப்போ வந்து சாமியாக தெரிஞ்சுது. ரொம்ப வித்தியாசமாக இருக்கு. ஏன்னா நம்ம இதெல்லாம் நான் பார்த்தது கிடையாது. ஸோ நான் வந்து சரின்னு சொல்லிட்டு பௌர்ணமிக்கு வர சொன்னாங்க. அதிலேருந்து கண்டினியூஸாக வர ஆரம்பித்தேன். இவங்க சொன்னதெல்லாம் இந்த மாதிரி பால் குடம் எடுமா, உனக்கு உன் பையன் எப்படி இருக்கான்னு இது சரியாகும், இது சரி சொன்னதெல்லாம் கரெக்டாக இருக்கும். ஒரு மாற்றம் இருக்காது அவர் சொல்கிறதுல. இயர் பை இயர் நான் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி என்னோடய லைஃப்பில் எவ்வளோ மேலே போல ஒரு கஷ்டம் வந்தாலும் அதுலேருந்து சாமி நம்மளுக்கு ஒரு பின்பலமாக இருப்பாங்க. இன்றைக்கே நம்ம பிரார்த்தனை பண்ணணும், இன்றைக்கி அப்படி கிடையாது. ஆனால் நம்பி நம்ம கும்பிட்டு சாமிக்கிட்ட வந்து நம்ம ஒரு அழுது இப்படி கேட்டுட்டோன்னா அது வந்து நான் வந்து எனக்கு சக்ஸஸ் தான்.